அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த தொடர் உரையில் மனிதர்கள் வசிப்பதற்காக வீடுகளை அமைத்து கொள்ளலாமா என்பது குறித்த விவரங்களை சென்ற வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவங்களுக்கும் அவங்களுடைய தோழர்களுக்கும் மாடி வீடுகள் இருந்ததை நம்ம ஆதாரங்களில் பார்க்க முடிகிறது. அதாவது அவங்க குடிசை வீட்டில் வசித்தால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு மேலே ஒரு முகடு மாதிரி அமைத்து மேலே ஏறக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்ற ஆதாரத்தை பார்க்குறோம். இது புகாரில் 148வது ஹதீஸில் இருக்கிறது. இப்னு உமர் அறிவிக்கிறார். இப்னு உமர் யாருன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மைத்துனர் இப்னு உமருடைய சகோதரி ஹப்ஸாவை தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஹப்ஸாவுடைய வீடு என்பது ரசூலுல்லாஹ் வீடு தான். ஹப்ஸாவுடைய வீடு, ஆயிஷா வீடுலாம் சொல்வார்களே, ஆனால் அந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க வீட்டிலான எல்லோரும் தங்க வச்சுருப்பாங்க. இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு உமர் சொல்கிறாரு, என்னுடைய சகோதரி ஹப்ஸாவுடைய மாடியில் நான் ஏறினேன், ஹப்ஸாவுடைய வீட்டின் மாடியில் நான் ஏறினேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஏறி பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கியவர்களாக அந்த சிறுநீர் கழிக்கிற அந்த உட்கார்ந்துருக்கிறதை நான் பார்த்தேன் அறிவிக்கிறார். அந்த டாப்பிக்கு நமக்கு இது இல்லை. இப்போ தேவையான விஷயம் என்னன்னு கேட்டால் ஹப்ஸாவுடைய வீடு என்று இதில் வருகிறது. ஹப்ஸாவுடைய வீடு என்றோ அல்லது நபிகளுடைய எந்த மனைவியுடைய வீடு என்று வந்தாலும் அந்த வீடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு தான். ஆயிஷா வீடுனா ரசூலுல்லாஹ்வுடைய வீடு தான், ஹப்ஸா வீடுனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு தான். அப்போ ஹப்ஸாவுடைய வீட்டில் இவர் ஏன் போகிறாருன்னா அவருக்கு சகோதரி. இப்னு உமருக்கு ஹப்ஸா சகோதரி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் ஹப்ஸாவுடைய வீட்டு மாடியில் ஏறி நான் பக்கத்தில் பார்த்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி அந்த இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்து நான் டக்குன்னு பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இதில் என்ன விளங்குறோம்னு கேட்டால், வீடுகள் கட்டுவதற்கு நம்ம ஒரு மாடி கூட வைத்து கட்டி கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த மாதிரி கட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடுகள் எல்லாமே ரொம்ப உயரமாக இருந்தது. வீடு கட்டினாங்க, சின்ன சின்ன வீடு தான் வச்சுருந்தாங்க. அந்த வீடுகள் எப்படின்னு கேட்டால் ரொம்ப உயரமாக ஹைட்டாக இருந்தது. எந்த அளவுக்கு உயரமாக இருந்துச்சுன்னா, இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இது மாதிரி நல்ல உயரமாக இருக்கும். உயரமாக இருந்துச்சின்னு சொன்னால் அதிலேயே 2 அடுக்கு உண்டாக்க முடியும். உயரமாக இருந்துச்சின்னு சொன்னால் ஒரு மச்சி மாதிரி போட்டு மேலே ஏறிக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகள் செய்ய முடியும். உயரம் கம்மியாக இருந்தால் செய்ய முடியாது, தலையில் இடிக்கும். உயரம் அதிகமான உயரம் இருந்துச்சின்னு சொன்னால் அதை 2 அடுக்காக உள்ளுக்குள்ளே ஆக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் என்ன செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், அந்த வீட்டுக்கு உள்ளேயே உயரமாக ஒரு மச்சி மாதிரி பலகையை போடுவாங்கள்ல, பலகையை போட்டு பேரிச்சங்கட்டையினால் படி அமைத்து தேவைப்படும் போது மேலே ஏறி இருந்துக்குருவாங்க. கீழே இருக்கிறவங்க மேலே கட்டடமான மாடி கிடையாது, மரத்தால் செய்யப்பட்ட, நம்ம இந்த இதுக்கு ஆஃபீஸ் போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அமைப்பில் ஏற்படுத்தி கொண்டு அதனுடைய மேலேயும் சமயங்களில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலேருந்து விழுந்து அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு போச்சு. கால் பிசகிடுச்சு, நடக்கக்குள்ள முடியாது. இந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கும் போக முடியாது. அதனால் ஓய்வு எடுக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அவங்க வீட்டில் உள்ள அந்த மேல் மாடின்னா மாடி அல்ல, அந்த வீட்டுக்கு உள்ளேயே இருந்த மச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதிகளில். அதாவது அந்த இது மாதிரி தார்சு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லாமல் பலகையில் செய்யக்கூடிய ஒரு தடுப்பு, அந்த மாதிரியான மாடியில் ரசூலுல்லாஹ் அமர்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு படி பேரிச்ச மரத்தினுடைய கட்டையினால் செய்யப்படுது. பேரிச்சங்கட்டையை வச்சு படி வச்சு ஏறி மேலே போகிற மாதிரி என்ன செஞ்சுருந்தாங்க, ரசூலுல்லாஹ் அமைச்சிருந்தாங்க. இது புகாரில் 378வது ஹதீஸ்லையும், இதே ஹதீஸ் 7263,
1911, 2468, 5191, 5201, 5289, 6684 இவ்வளோ இடங்கள்லையும் புகாரில் நீங்கள் இதை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் விழுந்து கால் பிசகி கொண்ட நேரத்தில் 1 மாத காலம் அவங்க வந்து பள்ளிவாசலுக்கு வர முடியலை, இறங்கி வர முடியலை, கால் வீங்கி போய் நடக்க முடியாமல் இருந்தாங்க. அதனால் ரெஸ்ட்டுக்காக என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் வீட்டிலையே அந்த மாடி பகுதியில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. மாடின்னு சொன்னால் பலகையால் அமைக்கப்பட்ட மாடி. அப்போ ஹைட்டாக இருந்தால் தான் அப்படி அமைக்க முடியும். வீட்டினுடைய உயரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தால் தான் அதுக்குள்ளே 2 அடுக்காக உண்டாக்கி கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த காலத்தில் இதான் செய்ய முடியும். நம்ம காலத்தில் வந்து காங்கிரீட் போட்டு மாடிகள் அமைத்து கொள்கிறோம். அந்த காலத்தில் இந்த காங்கிரீட் முறை இல்லாட்டாலும் ஒன்று மேலே கீழே மேலே 2 அடுக்காக இருந்திருக்காங்கன்னு விளங்குதில்ல. மாடி வீடு கட்டலாமான்னு கேட்டாங்கன்னா மாடி வீடு கட்டலாங்கிறதுக்கு தனி ஆதாரம் தேவையில்லை. சென்ற வாரம் சொன்னதுலேயே நீங்கள் கோட்டையை கட்டிக்கிறங்க, மாளிகையை கட்டிக்கிறங்கன்னு நிறைய வசனங்கள் எல்லாம் வந்து அனுமதிச்சிருக்கிறான். நேரடியான ஆதாரமாகவும் கிடைக்கிறது. இந்த நேரடியான ஆதாரத்திலிருந்து என்ன செய்யலான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவங்க வீட்டையே உள்ளுக்குள்ளே 2 அடுக்கு வைத்திருந்திருக்கார்கள். அவங்க மனைவி ஹப்ஸாவுடைய வீட்டுக்கு மாடி இருந்திருக்கிறது. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ வீடுகள் வந்து மாடி அமைத்து கொள்வது மார்க்கத்தில் உள்ளது தான். அது இறையச்சத்திற்கு எதிரானலாம் கிடையாது. இந்த மாடி வீட்டு கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கேட்குறது தப்பான விஷயங்கிறது விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு மஸ்ஜித் நபவி இருக்கு இல்லையா, அந்த மஸ்ஜித் நபவியே மாடி அமைப்பு வந்துருச்சு. இந்த காலத்திலேயே மாடி அமைப்பு நீங்கள் பார்க்குறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே சஹாபாக்கள் இருக்கிற நேரத்திலேயே அந்த பள்ளிவாசலுக்கு மேலே மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு மேலே மாடி அமைத்து மாடியிலையும் மக்கள் போக வர இருந்தார்கள். அப்படிங்கிறத வந்து புகாரில் 136வது ஹதீஸில் வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், நுஐமில் முஜ்மிர் என்கிற ஒரு தாபி அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாருன்னு கேட்டால், ரகீத்துமா அபி ஹுரைரா, நான் அபு ஹுரைராவோட மேலே ஏறினேன். நான் லஹரில் மஸ்ஜிதி பள்ளிவாசலுடைய மாடியின் மீது ஏறி வல்ல அங்கே போய் ஒழு செய்கிறார். மாடியில் ஒழு செய்கிற ஏற்பாடு இருக்குது. இது அபு ஹுரைரா போனார்னா எந்த காலம் இது? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு ஒட்டின காலம்தான். அபு ஹுரைரா சஹாபி. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியே என்ன செய்கிறாருன்னா மாடியில் போய் ஒழு செய்ய போகிறார். அப்போ ஒழு செய்வதற்கான அந்த பைப் இந்த மாதிரிலாம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் தொட்டியில் தண்ணின்னு வச்சுருப்பாங்க. அப்போ உழு செய்வது, உழு செஞ்ச தண்ணி கீழே வடியக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை ஒட்டிய, ரசூலுல்லாஹ் காலத்திலே இருந்துச்சான்னு இது தெரியலை, ஆனால் அபூ ஹுரைரா காலத்தில் இருந்திருக்கிறது. கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமரோ உஸ்மானோ அவங்க பள்ளியை விஸ்தீர்ணம் பண்ணாங்க இல்லையா, அந்த நேரங்களில் இதை செய்திருக்கலாம். ஆனால் அந்த பள்ளிக்கும் ஒரு மாடி இருந்தது அப்படிங்கிறத வந்து புகாரில் 136வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. இந்த ஹதீஸில் என்ன வழங்குதுன்னா, பள்ளியுடைய மாடியில் போய் நாங்கள் உழு செஞ்சோம், அபூ ஹுரைராவும் நானும் மேலே போய் அங்கே போய் ஒழு செஞ்சோங்கிறாங்க. அப்போ மேலே அது ஒரு பள்ளிவாசல் அமைப்பு இருக்க போய் தானே ஒழு செய்ய முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால பள்ளிவாசலுக்கு மாடி கட்டுறதும் சரி, வீடுகளுக்கு கட்டுறதும் சரி, இதுகளெல்லாம் மார்க்கத்தில் உள்ள விஷயந்தான். மார்க்கத்துக்கு எதிரானது கிடையாது, இறையச்சத்திற்கு எதிரானது கிடையாது, தக்வாவுக்கு எதிரானது கிடையாது என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் ஊழியராக இருந்தவர் அனஸ். 10 வருஷம் எந்த ஒரு ஊதியமும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவரை பிடிச்சி கொண்டாந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. 10 வயசாக இருக்கும்போது இந்த பையனை நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 10 வருஷ காலம் அவர் நினைஞ்சார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செஞ்சவர் யார்? அனஸ். அப்போ என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட அனஸுடைய அம்மா சுலைம் வந்து ஒருக்கா துவா செய்ய சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, என் பையன் அனஸுக்காக நீங்கள் ஏதாவது வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, சாப்பாடெலாம் கொடுத்த பிறகு என் மகனுக்கு நீங்கள் ஒரு துவா செய்யுங்க அப்படின்னு துவா செய்ய சொல்லுவாங்க. அந்த துவா செய்ய சொல்லும்போது என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக ஒரு துவா செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, இறைவா இவருக்கு நிறைய காசு பணத்தை கொடு, அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு, அதாவது இறையச்சம் தக்குவா அந்த துவா தனியாக இருந்தாலும் இவருக்கு என்ன துவா கேட்குறாங்க, அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு, இறைவா இவருக்கு நிறைய அதிகமான செல்வத்தை அனசுக்கு கொடு, ஓ வலதுஹு அதிகமான சந்ததிகளையும் கொடு, ஓ பாரிக் லஹு ஃபீமா ஆத்தைத்தஹு, நீ அவருக்கு கொடுக்குற அந்த செல்வத்தில் நீ பரக்கத்து செய்யி அப்படின்னு சொல்லி அனசுடைய அம்மா கேட்டுக்கொள்கிறாங்க. அனசுக்கு என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ் வந்து, அனசுடைய அம்மாவெலாம் கஷ்டப்படக்கூடிய நிலையில் அவங்கள வசதியாக தான் இருந்தாங்க. அனசுடைய அம்மாண்டா யாருன்னு கேட்டால் அபூ தல்ஹாவுடைய மனைவி. அபூ தல்ஹா பெரிய பணக்காரில் ஒரு ஆள், அவர் வசதியான ஆளாக இருந்தாலும் அனசு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வந்து துவா செய்ய சொல்கிறாங்க. என் பையனுக்காக நீங்கள் ஒரு துவா செய்யுங்க, உங்களுக்கு ஹாதிமாக இருக்கா ஊழியராக இருக்கார்ல அப்படின்னு துவா செய்யுங்கன்னொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை செய்கிறாங்க. அப்போ இந்த துவாவுடைய விளைவு என்னென்று இது புகாரில் 6334வது ஹதீஸில் இது இருக்கிறது. அப்போ ஒரு சம்பவம் சொல்லப்படுது.
இதுவும் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், பெரிய ஹதீஸு. அதாவது இந்த ஷஃபாத் பரிந்துரை சம்பந்தமான ஒரு ஹதீஸ். மறுமையில் சிபாரிசு பண்ணுவாங்கள்ல ரசூலுல்லாஹ், நபிமார்கள், அந்த விஷயங்கள் அதை பேசக்கூடிய பெரிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை பற்றி சொல்லக்கூடியது புகாரில் 7510வது ஹதீஸில் இருக்குது. என்ன வருதுன்னு சொன்னால், சாபித்துல் புனானி அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அனஸை பார்க்க போகிறார். அனஸர்கள் அவர்கள் வந்து மதீனாவில் இருக்கலை ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு, மதீனாவுக்கு வெளியே தான் இருக்கிறார். அவரை போய் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் ஆகிடுச்சே, அவர்கிட்ட ஏதாவது செய்திகளை அறிந்து வருவோம்னு சொல்லி இந்த ஷஃபாத்து சம்பந்தமான ஹதீஸை கேட்பதற்காக வேண்டி சாபித்துல் புனானி அப்படிங்கிற ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் அனஸ்கிட்ட போய் சந்திக்க போகிறாங்க. சந்திக்க போனால் அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால், ஃபைதா ஹூஃபி கஸ்ரிஹி, அவர் வந்து அவருடைய மாளிகையில் இருக்கிறார். அனஸ் இருக்கிறாருன்னா சாதாரண வீட்டில் இருக்கிறவர். அனஸ் வந்து ஊரை விட்டு வெளியே போய் பயங்கரமான ஒரு மாளிகை கட்டி கொண்டு நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கையில் இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த துவாவுடைய ஒரு வெளிப்பாடு என்று சில சந்தர்ப்பங்கள் அவரே சொல்லியிருக்கிறார். எனக்கு நிறைய காசு கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுட்டாங்க, அதனால் நல்லா இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அவரை சந்திக்க போகும் பொழுது எஸ் அலுகுலனா அன் ஹதீஸ் ஷஃபாத்தி, பரிந்துரை சம்பந்தமான ஹதீஸை கேட்பதற்காக இந்த சாபித்துல் புனானி அவர்கள் அனஸை பார்க்க போகிறாங்க. பார்க்க போனால் எங்கே இருக்கார் அவர்? ஃபைதா ஹுவஃபி கஸ்ரிஹி, கஸ்ருன்னு சொன்னால் மாளிகைக்கு சொல்லுவாங்க, சாதாரண வீட்டுக்கு சொல்ல மாட்டாங்க. பெரிய பங்களான்னு சொல்கிறோம்ல, பங்களா, மாளிகை, அந்த மாதிரியான ஒரு லக்ஸரியான ஒரு பிரம்மாண்டம் கொண்ட ஒரு கட்டடத்துக்கு தான் கஸ்ருன்னு சொல்லுவாங்க. கோட்டைன்னு சொல்லலாம், கோட்டை, அரண்மனை, இந்த மாதிரியாக கட்டப்படுற கட்டிடங்களுக்கு தான் கஸ்ரும்பாங்க. அவருடைய வீட்டில் இருக்காருன்னு சொல்லப்படலை. ஃபைதா ஹுவஃபி கஸ்ரிஹி, அவர் வந்து அவருடைய அரண்மனையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அரண்மனை மாதிரியான ஒரு சொகுசான வீடு கட்டி கொண்டு யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு 10 வருஷம் பணியாளராக இருந்தவர் இருக்கிறார். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் அவருக்காக துவா செஞ்சுருக்கிறாள். எப்படி? இறைவா இவருக்கு நிறைய காசு பணத்தை கொடு, காசு பணம் இருந்தால் தான் இது வாங்கலாமே, பங்களாவும் கட்டலாம், என்ன வேணாலும் கட்டிக்கிறலாமே, அப்போ நிறைய செல்வத்தை கொடு என்று ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்கிறாங்க. இது புகாரில் 7510வது ஹதீஸில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் வீடுகள் கட்டிக்கொள்வது, மாடி கட்டிக்கொள்வது, வசதி எல்லாம் தந்திருந்தான்னு சொன்னால் பங்களாவே கட்டிக்கொள்வதெல்லாம் தப்பு கிடையாது. நிறைய எல்லாம் காசு தந்துட்டானா பெரிய வீடு கட்டிகிட்டு போங்க, அல்ல தானே தந்திருக்கிறான். அதனால் இதெல்லாம் ஒரு தவறு மாதிரி என்ன செய்கிறாங்க, அப்படி ஒரு சித்தரிக்கிறாங்க. பெரிய அளவில் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எவ்வளோ நாள் நீங்கள் வீடு வாசலுக்கு செலவழித்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து சில சகாபாக்களுக்கு வந்து வீடுகள் வந்து தாறுமாறாக இருந்திருக்கு. சில சகாபாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக இது புகாரில் வரக்கூடிய 3129 ஹதீஸ். இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், அதெல்லாம் குடியிருக்க போகிறோம். ஒரு 50 வீடு எனக்கு இருந்தால் 50 நான் என்ன செய்வேன்? ஒரு வீட்டில் குடியிருப்பேன், மீதி 40 சும்மான கிடக்கும். இப்படி வச்சுக்கிடலாமா ஒரு மனுஷன்? அவன் வசிப்பதற்கு இல்லாமல் வசிப்பதை தாண்டி அதிகப்படியான வீடுகள் வச்சுருக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், அதுக்கு ஒரு சம்பவம் வருது. நான் சொன்ன ஹதீஸில் இது புகாரில் வருது. ஜுபைர் அவர்களுடைய வரலாறு. ஜுபைர் யார்? அதான் ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகன், அது ஒரு உறவு. ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு சகலப்பாடி, அவர் ஆயிஷாவுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணவர். ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா, அவங்க சகோதரி அஸ்மாவை கல்யாணம் பண்ணவர் யார்? ஜுபைர், ரசூலுல்லாஹ்வுடைய சகலப்பாடி. ரெண்டாவது மாமி மகன், மைத்துனர் மாதிரி உறவு கொண்டு வைங்களேன், அது ஒரு. அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டால், சொர்க்கவாசிகள்ன்ற நற்செய்தி சொல்ல 10 பேரில் ஒரு ஆள். 10 சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் என்று ரசூலுல்லாஹ் நற்செய்தி சொன்னாங்க இல்லையா? அதில் யார் வருவா? இந்த ஜுபைரும் வருவார். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் இறந்து போயிடுறார். இறந்து போகிற நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, குட்டுயிரும் குலையருமாக இருந்து கடைசியில் என்ன செய்வார்? வசியத்து செய்வார் மகனுக்கு, என்னுடைய கடன்கள்லாம் நீ அடைச்சிரு அப்படின்னு அந்த வசியத்து செய்யும்போது, அவர்கிட்ட வந்து காசு, தங்க காசு, வெள்ளி காசுலாம் ஒன்றுமே அவர் கைவசம் இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஏராளமான வீடு வாசல்கள் இருந்தன. அது காசு பணம் கிடையாது. ஜுபைர் வந்து மரணிக்கிற நேரத்தில் ஏராளமான வீடு வாசல்கள் இருந்தன. அது வீடு வாசல் என்னென்னா, காபாங்கிற பகுதியில் வந்து ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அவருக்கு. இஹ்தாஷர தாரன் பில் மதீனத்தி, மதீனாவில் வந்து 11 வீடு இருந்துச்சு அவருக்கு. 11 வீட்டில் ஒரு மனிதர் வசிப்பார். இவர் சொர்க்கவாசிகள்னு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு ஆள். எல்லாம் காசை கொடுத்தாண்ட 11 வீடு வாங்க வாங்கிட்டு போட்டுமே, எல்லாம் கொடுத்தா வாங்க போகிறாரு, கொடுக்கலன்னா ஒரு வீட்டில் இருக்க போகிறாரு, ஒரு வீடு இல்லாட்டி வாடகை வீட்டில் கூட இருப்பார். எல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ 11 வீட்டெலாம் வைக்கக்கூடாது, நம்ம பெரிய பாவம், ஒரு வீடு தான் இருக்குன்னு அவர் நினைக்கலையே. அப்போ இஹ்தாஷரத் தாரன் பில் மதீனத்தி, மதீனாவில் வந்து ஒரு 11 வீடு இருந்தது. தாரைனி பில் பசரா, பசராவில் ஒரு 2 வீடு இருந்துச்சு. மதீனாவில் 11, பசராவில் 2 வீடு. தாரன் பில் கூஃபா, கூஃபாவில் ஒரு வீடு இருந்தது. தாரன் பி மிஸ்ர், எகிப்தில் ஒரு வீடு இருந்தது.
அப்போ இவருக்கு எத்தனை வீடு? 11, 13, 14, 15 வீடு இருந்திருக்கு. வீடு மாத்திரம் இருக்குது 15. காபாங்கிற ஏரியா அவ்வளோ பெரிய தோப்பு. அந்த மாதிரி இதைத்தான் அவர் விட்டுட்டு போனார்னு வருகிறது. அப்போ ஒரு சஹாபி, சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, அவருக்கு எல்லாம் நிறைய கொடுக்க என்ன செய்கிறாருன்னு கேட்டால், காசாக வச்சுக்கிறவங்க காசாக வைப்பாங்க. இவர் காசாக வச்சுக்கிறாமல் என்ன செய்கிறாரு, அதை உடனே வீடுகளை வாங்கி போடுறாரு. அப்போ வீடுகளை நிறைய வீடுகள் வச்சுக்கிறது, எங்கள் ஊரெல்லாம் சுற்றி வளைச்சி வாங்கிட்டு போனால் உங்களுக்கு என்னென்ன களமாண்டு செஞ்சால் தப்பாக செஞ்சதானே குற்றத்துக்குரியது, அல்லாஹ் கொடுத்தா வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு ஆள் இப்படி நடந்திருக்காருங்கும் போது அல்லாஹ் நமக்கு நிறைய பரக்கத் செஞ்சான்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் வைத்திருப்பதும் என்ன இல்லை, அது குற்றம் கிடையாது, வைத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வீடுகளை வாடகைக்கெல்லாம் விடக்கூடாது, சும்மா தான் கொடுக்கணும், வீடுகள் வச்சுக்கலாம். சில மதுஹபுகளில் எழுதி வச்சுக்கிறாங்க, வீடுகளை என்ன செய்யணும்னு கேட்டால் வச்சுருக்கிறவங்க இலவசமாக கொடுக்கணும், தங்குறதுக்கான உரிமைக்கு கொடுக்குறதில்ல. வீடு இல்லாதவங்க இருந்தாங்கன்னா வீட்டில் தங்கிக்கிறங்க, நம்ம வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இலவசமாக கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்குது. அவங்க எதை வச்சு எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலம் சம்பந்தமாக ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், மண்காணத்திலகு அருளும், யாருக்காவது விவசாய நிலம் இருந்தால் ஃபல் எஸ்ராகா, அவரே விவசாயம் செய்யட்டும். இப்போ இல்லம் எஸ்ராகா, அவர் விவசாயம் செய்யவில்லை என்றால் ஃபல் இஸ்ரிகா அகாஹூ, அவருடைய சகோதரனா சக முஸ்லீம் ஒருவருக்கு என்ன செய்யட்டும், அது விவசாயம் பண்ண கொடுத்துருட்டேன், ஒன்று நீ விவசாயம் பண்ணு, இல்லை உனக்கு முடியலைன்னு சொன்னால் உனக்கு வேண்டிய ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்ய, விவசாயத்துக்கு கொடுத்துருங்கிறாங்க. அது ஓசியாக கொடுக்குறதா காசு கொடுக்குறதான்னு இல்லை. இருந்தாலும் வேற ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், மண்காணத்திலகு ஃபதுல் அருளின், யாருக்கு மேல் மிச்சமாக விவசாய நிலங்கள் இருக்கிறதோ, விவசாய நிலம் இருக்கிறது, அவனுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலே இருக்கிறது, 1 ஏக்கர் அவனுக்கு போதுமானதாக இருந்தால் ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னு வைங்களேன், அப்படி அதிகமாக இருந்துச்சின்னு சொன்னால் ஃபல் எஸ்ராகா, அவரே விவசாயம் செய்யட்டும். அவுளி எம்னாக அகாஹூ, அல்லது தன்னுடைய சகோதரனுக்கு இலவசமாக அந்த பயன்பாட்டை இலவசமாக கொடுத்துருங்க, காசு வாங்காதீங்க. இப்போ இன்னபா, அப்படி காசு தான் வாங்குவீங்கன்னு சொன்னால் ஃபல் லிம்ஸுக்கு அருளஹோ, நீனே பூமியை வச்சுக்க, நிலத்தை வச்சுக்க, நிலத்தை வாடகை கொடுக்கக்கூடாது. விவசாய நிலத்தை நீங்களே விவசாயம் பண்ணுறாங்க பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் விவசாய நிலத்தை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்களுக்கு நீ விவசாயம் பண்ணிக்க, நிலத்தை உரிமையாக்கி கொடுக்குறதில்ல, விவசாயம் பண்ணுற உரிமையை ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. அப்போ இதே கருத்து பல ஹதீஸுகளில் வருது. அதாவது அதில் முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் என்ன வருதுன்னா, ஒலா ஆஜுருகா ஐயாஹூ, உபரியான நிலங்களை வாடகைக்கு கொடுக்க வேண்டாம். ஒன்று நீ விவசாயம் பண்ணு, எக்ஸ்ட்ரா விவசாய நிலம் இருக்கும் என்று சொன்னால் யாருக்கா சும்மா கொடு, அதுக்கு கூலி வாங்காத அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்து தான் வருகிறது. இந்த ஹதீஸுகளை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒன்று நம்ம குடியிருக்கிறதுக்கு மேலே வீட்டுக்கு எடுக்கிறாங்க, வீட்டுக்கு வரவே இல்லை, இந்த விவசாய நிலத்துக்கு தான் வருது. இந்த ஹதீஸை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, சில ஆளுக்கு விவசாய நிலத்தை எப்படி ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட 10 வீடு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வீட்டில் வசித்து கொண்டு மீதி வீடுகளை எல்லாம் வீடற்ற மக்களுக்கு என்ன செய்யணும், குடியிருப்பதற்கு வாடகை இல்லாமல் அவங்களுடைய பயன்பாட்டு கொடுக்கணும் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறாங்க. ஆனால் அது தவறான கருத்து. ஏன்னு கேட்டால், இந்த விவசாயம் சம்பந்தமான இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இந்த ஹதீஸுடைய சரியான விளக்கம் வேறு ஹதீஸில் கிடைக்கிறது. சும்மா வச்சு நீ ஃப்ரீயாக கொடுங்கிறத ரசூல் அதுக்கு சொல்லவே இல்லை. எதுக்கு சொன்னாங்கங்கிறது வேற ஒரு ஹதீஸில் தெளிவாக வருது. என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அந்த விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அந்த விவசாய நிலங்களை எப்படி வாடகைக்கு வாங்குவாங்கன்னு கேட்டால், காசுக்கு வாங்குறது இல்லை. என்னுடைய விவசாயத்து நிலத்தை விவசாயம் பண்ணிக்க ஒரு 10,000 ரூபா கொடுத்துரு, ஒரு 2,000 ரூபா கொடுத்துரு அப்படின்னு கொடுக்கறது இல்லை. என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு நிலத்தை காட்டுவாங்க, அந்த நிலத்திலேயே நல்ல விளையக்கூடிய ஏரியா ஒரு பக்கம் இருக்கும், அந்த ஓரஞ்சாரத்தில் உள்ள பகுதி இருக்கும். இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஓரஞ்சாரத்தில் உள்ளதை நீ எடுத்துக்க, இந்த இடத்துல விளையிறது எனக்கு கொடுத்துரு அப்படின்னு என்ன செய்வாங்க. இன்னொரு ஹதீஸில் விளக்கம் வருது, அந்த ஹதீஸை வாசிக்கிறேன். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலத்தை வாடகை கொடுக்கூடான்னு சொன்னாங்கல்ல, அது எந்த மாதிரி வாடகைக்கு சொன்னாங்கன்னு கேட்டால், அந்த காசுக்கு கூலியாக வாடகையை பெறாமல் அந்த உற்பத்தியை வாடகையாக கேட்குறது. அது எப்படி கேட்குறது, மொத்த நிலத்தில் எவ்வளோ உற்பத்தி ஆகிறதோ நீ பாதியை எடுத்துக்க எனக்கு பாதியை கொடு, அல்லது நீ காவாசி எடுத்துக்க எனக்கு முக்காவாசியை கொடு, அல்லது நீ முக்காவாசி எடுத்துக்க எனக்கு காவாசியை கொடு, இந்த மாதிரி பேசுவதற்கு தடை கிடையாது. ஏன் தடை கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், இந்த வேலையை ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போரில் ஜெயிக்கிறாங்க.
ஜெயித்த உடனே இந்த ஹைபர் பகுதியில் உள்ள நிலங்கள் பூரா அரசாங்கத்துக்கு சொந்தமாயிரும். அரசாங்கத்துக்கு சொந்தமான பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஹைபர் நிலங்களை வந்து முஸ்லீம்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஆளுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு பிரித்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த ஹைபரில் சில நிலங்கள் இருந்துச்சு. அது என்ன செய்கிறாங்கன்னா நம்மளை போய் விவசாயம் பண்ண முடியாதுங்கிறதுனால அங்கே இருந்த யூதர்களை கூப்பிட்டு பேசி, இது என்னுடைய இடம், இப்போ என் இடத்துல நீ விவசாயம் பண்ணு, அதில் விளையக்கூடியதில் நீ பாதி எடுத்துக்க, நான் பாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்க. யூதர்கள் விவசாயம் பண்ணும் நிலம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தம், ஆனால் வந்து விவசாயம் வந்து யூதர்கள் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டால் அந்த நிலம் எனக்கு சொந்தமாக இருக்கிறதுனால எனக்கு பாதி, நீ பாடுபடுறதுனால உனக்கு பாதி, ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோன்னு சொல்லி செஞ்சாங்க. அப்போ வந்து நிலத்தையே வாடகை கொடுக்கக்கூடாதுன்னு செஞ்சுருக்க மாட்டாங்களே, நிலத்தானே வாடகை கொடுக்குறாங்க. எந்த வாடகையை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு கேட்டால் அந்த நிலத்தில் வந்து நல்ல விளையக்கூடிய பகுதின்னு இருக்கும், அதே நிலங்களில் வந்து சரியாக விளையாத பகுதிகள்லாம் இருக்கும். ஒரு 25 ஏக்கர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 5 ஏக்கரில் நல்லா விளையும், ஒரு 20 ஏக்கரில் அந்த பூமி வந்து நல்ல மண் உள்ளதாக இருக்காது, விளைச்சல் கம்மியாக இருக்கும். இவனுக்கு உரியவனுக்கு எல்லாம் தெரியும்ல, அந்த நிலத்தை வச்சுக்கிறவனுக்கு அதெல்லாம் தெரியும். இவன் எப்படி செய்வாங்கன்னு கேட்டால் அந்த காலத்தில் விவசாயம் பண்ணி கொடுக்கும் பொழுது விளையாத பகுதி இருக்குல்ல அதை வந்து நீ எடுத்துக்கன்றுவாங்க, விளையிற பகுதி இருக்குல்ல அதை நம்ம கொடுத்துரும், அதான் வாடகை. இந்த பகுதியில் உள்ளது இந்த 5 ஏக்கரில் விளையிறது எனக்கு, அந்த 5 ஏக்கரில் விளையிற உனக்கும் வாங்க, அது வந்து விளையாத பகுதியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நடைமுறை அன்னைக்கு இருந்ததுனால தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே தவிர வாடகைக்கு விடுவதையே ரசூலுல்லாஹ் தடுக்கலை. அவங்களே கொடுத்துருந்தாங்களே, அவங்களே தங்களுக்கு சொந்தமான நிலத்தை வந்து ஹைபரில் யூதர்கள்ட்ட இணைஞ்சிருந்தாங்க, இந்த பாதிக்கு பாதிங்கிற வகையில் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிறது சொன்னது அந்த விஷயத்துக்கு தான் சொன்னாங்கன்னு விளங்கிக்கிறாங்க. அது எப்படி வருதுன்னா ராஃபி இப்னு ஹதீஜ் சொல்கிறாரு, காசுக்கு தங்கம் வெள்ளி தான் அந்த காலத்தில் காசுங்கிறது, காசுன்னா தங்க காசு இல்லை வெள்ளி காசு, தங்க காசு வெள்ளி காசுக்கு வந்து வாடகைக்கு விடலாமா நிலத்தை அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ராஃபி இப்னு ஹதீஜுங்கிற ஒரு சஹாபி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் அது ஒன்றும் குற்றம் கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த மாதிரி முறை இருந்தது என்று சொன்னால் அந்த வயல் வரப்புகளில் இருக்கக்கூடிய ஓரஞ்சாரங்களில் உள்ள விஷயத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குத்தகை எடுத்தவனுக்கு கொடுத்துருவாங்க, நல்ல பகுதியில் உள்ளது வந்து அவங்களுக்கு எடுத்துக்கொள்வார்கள். இந்த மாதிரி நிலச்சுவார்ந்தார்கள் நடந்து கொண்டதை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் வந்து இப்படி நீங்கள் செய்யாதீங்கன்றாங்க. அதே நேரத்தில் வந்து காசை கொடுத்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கு எந்த தடையும் இல்லை, அதுக்கு ரசூலுல்லாஹ் தடுக்கவே இல்லை. அதனால் நம்ம நிலத்தை கொடுத்துட்டு நீ மொத்தத்தில் உற்பத்தி ஆகுறதுல வந்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நல்ல விளையிற பகுதி நல்ல விளையாத பகுதி எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி நீ பாதி நான் பாதி அது கூடும். நல்ல விளையிற பகுதியில் இவருக்கு மட்டும் என்ன லாபமாக போயிடும், அது உழைச்சவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அந்த இடத்த அவனுக்கு கொடுக்குறது. இப்படி வாடகை கொடுக்குறது தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே தவிர பொதுவாக ஹைபரில் செஞ்ச மாதிரி செஞ்சால் அதுக்கும் தடை கிடையாது. அதே மாதிரி வந்து காசுக்கு செஞ்சால் நீ இந்த விவசாயம் பண்ணிக்க, எனக்கு ஒரு நிலத்துக்கு 10,000 வாடகை கொடுத்துரு, அந்த நிலத்துக்கு ஒரு 1000 ரூபா வாடகை கொடுத்துரு அப்படின்னு வாடகைக்கு கொடுத்துட்டு காசு பணம் வாங்கிக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு தடை இல்லைங்கிறதுனால இது வந்து வாடகை கொடுக்கக்கூடாதுங்கிறது நிலத்துக்குள்ளே இந்த ஹதீஸை காட்டி தான் வீடுகளையும் வாடகை கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. வீட்டுக்கு தனியாக வரல, ஆனால் நிலத்துக்கே என்ன இருக்குது வாடகைக்கு விட்ருக்காங்க. நிலத்தையே என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொந்தமான நிலத்தில் அவங்க விவசாயம் பண்ணணும்ல, அவங்க பண்ணாட்டி என்ன செஞ்சுருக்கேன்னு அந்த யஹூதிக்கு ஃப்ரீயாக கொடுத்துட வேண்டியதானே, கொடுக்கலையே, அவங்க குத்தகடிப்பெல்லாம் என்ன கொடுத்தாங்க, உனக்கு பாதி எனக்கு பாதின்னு தானே கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் வந்து தப்பு வராதுங்கிறத என்ன செய்கிறோம் விளைவிக்கிறோம். அது மாதிரி இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து விளை நிலங்கள் வாடகைக்கு விடப்பட்டதா அப்படின்னு கேட்டவுடனே ஆமாம் விடப்பட்டுச்சு அப்படின்னு இப்னு உமர் என்ன செய்கிறாரு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த வழக்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. புகாரில் 2285வது ஹதீஸில் இருக்குது. அதனால் வந்து அப்போ எந்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு கேட்டால் சமமான தரத்தில் இல்லாத ஒரு நிலத்தை காட்டி நல்ல விளையிற பகுதி எனக்கு உரியது நல்ல விளையாத பகுதி உனக்கு உரியது, நீ தான் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி நிலத்தை கொடுப்பாங்க. இது வந்து அநியாயமானது, அவன் உழைக்கும் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதை வாடகைக்கு எடுத்தவனுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் போகிறதுனால குறிப்பிட்ட பர்டிகுலர் அந்த முறையை தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே தவிர விவசாயத்தை வாடகைக்கு விடுறதே தடுக்கலை அப்படிங்கிறத இதிலேருந்து விளங்கிக்கிறோம். அதனால் வந்து அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டால் அந்த விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்தது என்ன, அல்லாஹ் வந்து நிறைய உங்களுக்கு வயல் தந்திருக்கிறான், நீங்களே விவசாயம் பண்ணுறீங்க, பண்ணுறதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஒரு 2 ஏக்கர் 10 ஏக்கர் கிடக்குது, அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக அதை விவசாயம் பண்ண கொடுப்பது சிறந்தது. அது ஹராமாக ஆக்கலை. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா லா யம்னஹர் ரஜுல் அஹாஹு அர்லஹு, ஒரு மனிதன் தன்னுடைய நிலத்தை வந்து, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், தன்னுடைய நிலத்தை வந்து எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல்
பயன்படுத்துவதற்கு கொடுப்பது வந்து ஹைருன் லஹு, அவருக்கு சிறந்ததாக இருக்கிறது. மின்னையகுது அலைஹா ஹர்ஜம் ஆலுமா, அதுக்கு ஒரு நிர்ணயித்த தொகையை வாங்கி கொள்வதை விட, இந்த விவசாய நிலமாக இருக்கனால அதை வச்சு தானே உலகம் செழிக்கணும், செழிப்பாக இருக்கணுமா இல்லையா? அதனால் விவசாயம்ங்கிற ஒரு விஷயத்து வர்றதுனால நீங்கள் ஃப்ரீயாக கொடுப்பது நல்லது. நீங்களே விவசாயம் பண்ணுறது நீங்களே பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அந்த வசதி இல்லையா, விவசாய நிலம் இருக்குதா, நீ பண்ணிக்கப்பான்னு என்ன செய்யலாம், கொடுக்கலாம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சிறப்புன்னு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இது வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கூடுதலாக விளைவிக்கணும். நம்ம வாழுகிற நாட்டில் உள்ள சட்டங்களை கவனித்து நடந்து கொள்ளணும். நீங்கள் விவசாய நிலத்தை வந்து சும்மா கொடுத்தேன்னு வைங்க, இவங்க சட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க உழுபவனுக்கு நிலம் சொந்தம்னு சொல்லி. நீங்கள் விவசாய நிலத்தை சும்மா கொடுத்தீங்கன்னு சொன்னால் 2 வருஷமாக நான் தான் விவசாயம் பண்ணுறேன், வாடகை இல்லாமல் பண்ணுறேன்னா உனக்கு சொந்தம்ன்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கும்போது கொடுத்துடக்கூடாது. அந்த நாட்டில் வந்து நியாயம் வழங்கக்கூடிய நாடுகளாக இருந்துச்சின்னு சொன்னால், நம்ம நாட்டில் இப்படிலாம் சட்டம் இருக்குது. நீங்கள் சும்மா ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேன்னு வைங்க, வாடகை ஒன்றும் அக்ரிமெண்ட் இல்லாமல், அவன் என்ன செய்வான், நான் தான் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன், எந்த வாடகையும் இல்லாமல் நான் பயன்படுத்தினாலும் எனக்கு தான் சொந்தம்னு ஒரு கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷனை போட்டான்னு சொன்னால் உனக்கு தான் சொந்தம்ன்றாங்க. ஏன்னு கேட்டால் உழுபவனுக்கு நிலம் சொந்தம், பயங்கரமான சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் வாங்க. யார் கஷ்டப்பட்டு முதலாளியாக இருக்கிறானோ அவன்கிட்ட பறித்து என்ன செய்கிறது, அப்படி எக்கச்சக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. தஞ்சை பழைய இதை ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள எக்கச்சக்கமான நிலங்கள் முஸ்லீம்கள் கையில் இருந்தது. இந்த மாதிரி கொடுத்து உழுபவனுக்கு நிலம் சொந்தம்னு கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க. அதனால் ஃப்ரீயாக கொடுக்கலாம்ங்கிறது என்னென்னு கேட்டால், அந்த உரிமை நம்மளுக்கு காப்பாற்றப்படும்னா தான் கொடுக்க முடியும். நம்மள்கிட்ட பறிச்சிக்கிற வாண்டாயை கொடுக்கக்கூடாது தானே, ஏமாந்துடக்கூடாதுல்ல. இந்த நாட்டினுடைய நிலைமையும் கவனிச்சிக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் வலியுறுத்திட்டாங்கன்னு. இருக்கிற நிலத்தை கொடுத்தேன்னு வைங்க, அதோட உங்களை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினது என்னென்னு கேட்டால், செக்யூரிட்டியில் ஒரு நாட்டில் வலியுறுத்தினாங்க. அவங்க நாட்டில் வந்து அந்த உரிமையை பாதுகாத்து தருவாங்க. நீ விவசாயத்தை ஒருத்தன் பண்ணினா கூட அதனால உரிமையாளன் ஆக மாட்டான் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் என்னென்னு கேட்டால், இருந்தாலும் என்ன செய்யுது, 12 வருஷத்துக்கு ஒரு வீட்டில் ஒருத்தன் வாடகை இல்லாமல் வச்சுக்கின்னு வைங்க, 12 வருஷம் இருந்து அவன் உரிமையாளன் ஆயிடுறான். நம்ம வீடாக இருக்கேன், இறக்கப்பட்டு வாடகை வேணாம் இறாண்டின்னு வைங்க, 12 வருஷமாக வாடகை இல்லாமல் நான் இருக்கிறேன்ட்டு போய் கோர்ட்டுக்கு போனான்னு சொன்னால் 12 வருஷம் பயன்படுத்தினால் இவர் தான் சொந்தக்காரன்ட்டுருவாங்க. அதனால் நீங்கள் இறக்கப்பட்டு ஏதாவது செய்வது என்னவாகும்னு கேட்டால், நம்முடைய உரிமை இழக்கக்கூடியதாக இருக்குது. சட்டங்கள் அப்படி இருக்குது, விளங்காமல் ஏதோ ஏழைப்பாளைகளுக்கு ஓட்டுக்காக வேண்டி நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு உரிமையாளனுக்கு அநியாயம் செய்கிறாங்க. அப்படி சட்டங்கள் இருக்குது, அதை விளங்கிக்கிறணும். அதுபோக வந்து இந்த வீடை வாடகைக்கு விடலாம் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், வாகனர்கள் ஒட்டகத்தில் அன்றைக்கி வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. ஹஜ்ஜிக்காகனு என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்தில் ஏற்றிக்கிட்டு போவாங்க, அங்கேருந்து மக்கா வரையும் கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஒரு கூலி வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் போகும்போது எனக்கு ஹஜ்ஜி கடமையான்னு கேட்குறாரு. நான் அதிலே ஹஜ்ஜி செய்யலாமாங்கிறார். ஏன்னா இவர் ஹஜ்ஜிக்காக போகலை, வாகனத்தில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறாரு, அவர் ஒட்டகத்தில். அதுலேயே நானும் ஹஜ்ஜி செஞ்சுக்கலாமான்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது, தாராளமாக செஞ்சுக்க, அவனுக்கு அந்த 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 பிரயாணத்தில் ஹஜ்ஜி செய்யலாம்லாம் சொல்கிறாங்க. அப்போ வாகனத்தை வாடகைக்கு விடுற மாதிரி தான் வீடு வாடகைக்கு விடுவதுலாம் அடங்கும். அதனால் வீடுகள் அதிகமாக வச்சுக்கிறது தப்பு கிடையாது, அதை வாடகைக்கு விடுவதும் தப்பு கிடையாது, வயல்களை வைத்துக் கொள்வதும் தப்பு கிடையாது, அதை வந்து வாடகைக்கு விடுவதும் தப்பு கிடையாது. அப்போ வீடு சம்பந்தமாக இன்னும் கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். சொல்லுங்களேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இது வந்து ஒரு வாரத்துக்கு முந்தின ஒரு செய்தி இருந்தாலும் அது முக்கியத்துவம் கருதி அதை சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னு கேட்டால், ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. பிரதமர் மோடி தலைமையில் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அது என்ன நிகழ்ச்சின்னு சொன்னால், இந்த ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம எவ்வளோ டெவலப் ஆகிருக்கிறோம், இந்தியா எவ்வளோ முன்னேறி இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், இந்த நாய் மாதிரி ரோபோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி இந்த ஃபேஸ்புக்கில் திருப்பி ஒரு நாய் மாதிரி இருக்கும், ஓடும், இப்போ அது மாதிரிலாம் இருக்கும், ஒரு ரோபோ தயார் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரோபோ கொண்டாந்து காட்டி அது சில வேலைகள்லாம் செஞ்சு காட்டுது. அது நிஜ நாய் செய்கிறத விட அதிகமான வேலைகள்லாம் செய்யுது. அதை காட்டிட்டு அந்த 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 பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர் அந்த அம்மா விளக்குறாங்க, எப்படி இது எங்கள் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச ரோபோ, இந்த செயற்கை நுண்ணறிவு நாங்கள் எவ்வளோ முன்னேறி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம வந்து செய்தியாளர்கள்லாம் பேட்டி கொடுக்குது. அதே மாதிரி வந்து பல விஷயங்கள் நிறைய அந்த செயற்கை நுண்ணறிவில் ரோபோலாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கண்காட்சியை வச்சு மோடிலாம் பாராட்டி பேசிட்டு போயிடுறாரு. அது அந்த வெளியிட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அடுத்த நாளே வந்து செய்திகள் வெளியே வந்தவுடனே சீனாவில் உள்ள பத்திரிகைகள்லாம் நினைஞ்சிட்டாங்க, இதை பார்த்து மோப்பம் பிடிச்சி அவங்க கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டால், இந்த ரோபோ வந்து சீனா தயாரிப்பு, இவங்க பல்கலைக்கழகம் தயாரிக்கவே கிடையாது, சீனாவில் தயாரித்து நீங்கள் கூட அதை வாங்கலாம். இந்திய ரூபாய்க்கு ஒரு 2 லட்ச ரூபா வரும், ஆன்லைனில் வாங்கலாம். அது மாதிரி அந்த நாய் மாதிரி இருக்கும், இந்திய ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் கூட கிடைக்கக்கூடிய ஒரு ரோபோ.
அதை வாங்கி கொண்டாந்து நாங்கள் தயாரித்தோங்கன்றாங்க. இதை வச்சு சீனா பத்திரிக்கைலாம் அவங்க இவ்வளோ கூமுட்டையில் ஏமாத்து ஃப்ராடுக்காரங்களாக இருக்காங்க, நாட்டு மக்களை ஏமாத்துறானே. நீ கண்டுபிடிச்சது நீ சொந்தம் கொண்டாடலாம், விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இது எங்களுடைய ஆய்வை பாருங்கள், நாங்கள் எவ்வளோ முன்னேறிட்டோம் பாருங்கன்னு எல்லாத்துலேயும் புழுகிற மாதிரி இதுலேயும் புழுகிறாங்க. இன்றைக்கி உலகம் பூரா காரி துப்பு. என்னடா ஒரு ரோபோ கண்டுபிடிக்க கூட உங்களுக்கு ஒரு திராணி இல்லையா? அதை கூட சொந்தமாக கண்டுபிடிக்க மாட்டேல, கண்டுபிடிக்கிறான்னு பரவாயில்லை, இன்னொருத்தன் அதில் செஞ்சு போகிற அம்புட்டுமே இவங்க இது கிடையாது. இது ஒன்று தான் நாயை சொல்கிறேன், நாய் மட்டும் இல்லை, அதில் உள்ள காட்டின எல்லாமே வாங்கினது, எல்லாமே வேறு நாடுகள்லேருந்து வாங்கி இறக்குமதி செஞ்சு நாங்கள் தயாரிச்சிட்டோம். இந்தியா எவ்வளோ முன்னேறி விட்டது. நீ முன்னேறி விட்டு பெருமை அடித்தா நம்மளுக்கு பெருமை தான், இந்தியாவுக்கு பெருமைனா நம்மளும் இந்தியர் தான், நமக்கு பெருமை தானே. அதே நேரத்தில் நீ செய்யாத ஒன்றுக்கு பெருமை கொண்டாடினா நமக்கும் கேவலம், இந்தியாவும் கேவலம். அப்போ கேவலப்படுத்துகிற மாதிரி இந்த உலகம் பூரா என்ன செய்கிறாங்க, காரி துப்புறாங்க. பேப்பர்களில் மேலே நாடு பத்திரிக்கைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரமாக இதான் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறது, இப்படி ஒரு அயோக்கியத்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நாரி போன பிறகு அந்த பல்கலைக்கழகத்திலேருந்து என்ன செய்கிறாங்க, அறிக்கை விட்றாங்க, அது எங்கள் தயாரிப்பு இல்லை தான், நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்குறோங்கிறாங்க. பகிரங்கமாக ஒத்துக்கிறவும் செய்கிறோம், நாங்கள் தயாரித்தது இல்லை, அது சைனாவுடைய தயாரிப்பு தான், நாங்கள் வாங்கி தான் அதை வந்து பயன்படுத்தி ஷோவில் காட்டினோம், நாங்கள் வந்து உருவாக்குனது இல்லைங்கிறான். இது எவ்வளோ பெரிய கேவலம். ஒரு மத்திய அரசாங்கத்தின் சார்பாக இது செய்யப்படுகிறது. அதில் இவ்வளோ கள்ளத்தனம். சீனா பத்திரிக்கையில் வரலன்னு வைங்க, இந்திய மக்கள்லாம் நினச்சிருப்பாங்க, நம்ம எங்கேயோ போயிட்டோம், நம்ம இந்திய விஞ்ஞானிகள்லாம் நினச்சிட்டாங்க, பயங்கரமான கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெருமை அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாளைக்கு பெருமை அடித்தாங்க, மறுநாள் நாரி போச்சு. அப்போ இந்த மாதிரி இந்தியாவை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்வதிலிருந்து இவர்கள் எந்த அளவுக்கு சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கும். நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, இதுதான் அவங்களுடைய ஆட்சி முறையாக இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. இப்போ உலகம் பூரா எங்கே பார்த்தாலும் நாய் மேட்ரு தான் ஓடுது. அந்த நாய், ரோபோ நாய் இருக்குல்ல, அந்த ரோபோ நாயை வச்சு தானே செய்கிறாங்க, மீம்ஸ் போடுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, விக்கி தலை குனிகிற மாதிரி இருக்குது இந்தியர்களுக்கெல்லாம். ஒரு தகவலுக்கு தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.